ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாயிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் இன்றைய விக்னங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமான், சங்கடங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி விரதம். பொதுவாக இந்த சதுர்த்தி விரதம் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என்று வருகின்ற பொழுது அமாவாசை 4வது திதி வளர்பிறை சதுர்த்தி விரதம், பௌர்ணமி 4வது திதி தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளிலே கலந்து கொள்வதோடு இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள் பல ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே வருகின்ற 5ஆம் திகதி கேகாலை மாவட்டம் பரக்காப்பல அம்பேபுச என்கின்ற பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய ஆடிப்பூர உற்சவம் மங்கள கொடியேற்றத்தோடு 5ஆம் திகதி 5/8/2026 ஆரம்பமாகி 14/8/2026 ஆடிப்பூரத்தன்று காலையிலே நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மாலையிலே ரதோற்சவம் ஆடிப்பூர தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றன. அதேபோல கனடா மாநகரிலே சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற இந்த மக்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற கனடா மாநகரிலே கோன்வால் சிவன் ஆலயம் என்கின்றதாகிய அந்த இடத்திலே அந்த சிவனுடைய ஆலயத்திலே வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்தோடு இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. 10 தினங்களுக்கு அந்த உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று பூங்காவன திருவிழா பைரவர் பூஜையோடு நிறைவு பெறுகின்றவர்களே. இந்த உற்சவம் என்கின்ற பொழுதே அது உன்னதமான யாகம், இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்கள் 5 தொழிலை குறிப்பது இந்த மகோத்சவம். அந்த வகையிலே இவ்வாறு இந்த மகோத்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்கள் பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கனடா மாநகரிலே பிக்கரிங் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள
இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியர்களுடைய நூற்றாண்டு ஞாபகார்த்தமாக ஸ்தாபிக்கப்பட்ட கௌரியம்பிகா சமேத சாம்பசிவ சிவனாலயம் அருள்ஜோதி சிவனாலயம் என்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற அந்த பிகரிங் அருள்ஜோதி சிவனாலயத்திலே இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சிறப்போடு கூடியதாக இந்த உற்சவ காலங்களிலே நாமும் சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் இன்று சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகர் ஆலயங்கள் வருகின்ற பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.